அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல ஏக வல்லவனான இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். அதிராம்பட்டினத்தில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய அதிராம்பட்டினம் முஸ்லீம் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இமாம் ஷாஃபியி பள்ளிக்கூடம் நேற்று அதிகாலையில் இங்குள்ள நகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அத்துமீறிய அராஜக போக்கை கண்டித்து இங்கு நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற இந்த பள்ளிக்கூடத்தினுடைய நிர்வாகிகளை, போராட்டக் குழுவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர்களை, பெருந்திரளாக இங்கே குழுமி இருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக. தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஊர்களிலே மிக சிறப்பான ஒரு இடம் அதிராம்பட்டினத்திற்கு உண்டு. அதிராம்பட்டினத்தில் நம்முடைய முன்னோர்கள் தனவந்தர்களாக இருந்தவர்கள் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சிக்காக, இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு வகையான அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மையாக இருக்கின்றது. இங்கே அதிராம்பட்டினத்தில் காதர் மைதீன் கல்லூரி இருக்கின்றது. அது அதிராம்பட்டினத்து மக்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரி. அந்த கல்லூரி இன்று நேற்று உருவாக்கப்பட்டதல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. அந்த கல்லூரி இங்கே நிறுவப்பட்டது இந்த ஊர் முஸ்லீம்களால். ஆனால் அதிலே படித்து பட்டம் பெற்று இன்றைக்கு மிக உயர்ந்த பதவிகளிலே இருப்பவர்களில் அதிகமானோர் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் என்பதும் உண்மையாக இருக்கின்றது. எதற்காக அதை குறிப்பிடுகின்றேன் என்றால், அந்த அளவுக்கு கல்வியை முஸ்லீம் சமூகத்திற்கும் தர வேண்டும், அனைவருக்கும் தர வேண்டும் என்ற நோக்கத்தில் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள் இவையெல்லாம் இங்கே நிறுவப்பட்டு இருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கே இமாம் ஷாஃபியி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அறிஞர்களில் முதன்மையான ஒரு அறிஞர். அவர்களுடைய பெயரால் ஒரு பள்ளிக்கூடம் நிறுவப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்திற்கு 1975 இந்த நிலம் குத்தகைக்கு வழங்கப்பட்டு இங்கு ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த கல்வி நிறுவனத்தில் பலரும் படித்து இன்று எனக்கு முன்னர் உரையாற்றிய சகோதரர் குறிப்பிட்டது போல இந்தியாவிலும் சரி, உலகின் பல்வேறு பகுதிகளிலும் சரி, சிறந்த நிலையில் இருக்கின்றார்கள். அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டது என்பது உண்மைதான், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நிலத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்று பேரூராட்சியோ அல்லது இப்போது நகராட்சி என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கின்ற அதிராம்பட்டினம் நகராட்சி நிர்வாகம் விரும்புகின்றது என்றால், அதிராம்பட்டினத்தினுடைய மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நிலம் எவ்வளவு சென்ட்? அதே நேரத்தில் ஏராளமான காவல்துறையினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும்
சேர்த்து சொல்கின்றேன். இங்கு இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் காவல் நிலையம், அதிராம்பட்டினம் காவலர் குடியிருப்பு, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையம், அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பதிவாளர் அலுவலகம், மிக சமீபத்தில், இதெல்லாம் பழைய காலம் என்றால் மிக சமீபத்தில் அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மின்சார வாரியம், இந்த இடம்லாம் மேல்நிலை தொட்டி, இந்த இடம்லாம் அதிராம்பட்டினத்து முஸ்லீம்கள் அனைத்து மக்களும் பயன்படுவதற்காக தானமாக வழங்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தையும் அளப்போம், இதையும் அளப்போம். எது அதிகம்னு பார்ப்போமா? முதல்ல இந்த இடத்தை தந்துடுறோம். அத்தனை இடத்தையும் யாரு திரும்ப தந்தாங்களோ அவங்களுக்கு நீங்க திரும்ப கொடுப்பதற்கு இந்த அரசு தயாரா என்று கேட்க விரும்புகிறேன். ஒரு கல்விக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம் யார் முடிவு பண்றது? இங்க ஒரு வணிக வளாகம் வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு இங்கே வணிக வளாகம் தேவையில்லை. எங்கள் பெண் பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் தான் தேவை என்பது அதிராம்பட்டினம் ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பமா இல்லையா? இங்க போய் வணிக நிறுவனம் கட்டுறாங்களாம். ஒரு நிறுவனமும் கட்டுவதற்கான விட மாட்டோம். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, உண்மைதான். அந்த வழக்கின் அடிப்படையில் நாங்க இந்த ஆக்கிரமிப்பு என்று சொல்லி வருகின்றீர்களே, நான் கேட்கிறேன். இதே தஞ்சை மாவட்டத்தில் சாஸ்திரா என்ற ஒரு